வணக்கம். இன்றைக்கு நாங்கள் போக போகிற இடம் வந்து கோடை காலம் தொடங்கி விட்டது. வெளியில் பெரிய ஏரியாவுக்கு போக போகிறோம். அதாவது சுட்காடுன்ற ஒரு இடம். அதாவது இங்கேருந்து 400 கிலோமீட்டர். அந்த இடத்துல ஒரு பார்க் கொண்டு இருக்குது. அந்த பார்க்குக்கு போக போகிறோம். சுட்காடு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 2 நிமிஷம். இதில் வந்து எட்டி பார்த்தா சுட்காடு. சுட்காடு நான் கூட வச்சு சொல்லி போனோம். தூர கிலோமீட்டர் அதுதான் சொல்லணும். போய் ஒரு ஆள் உண்மை சொல்லணும். அதான் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வரும் இடம். வந்து இங்கே வந்து ஜெர்மனியில் கூடுதலான சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதில் இது ஒரு தலம் என்னென்னா ஓவர்சி. இங்கே முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்குது. எல்லா நாட்டு மக்களும் இந்த இடத்துக்கு வருவினோம். பார்த்தீங்கன்னா பார்க்கிங் புல் ஒரு ஆயிரக்கணக்கான பார்க்கிங் இருக்குது. 4 பக்கமும் பார்க்கிங். இது வந்து ஏறத்தால் எத்தனையோ கிலோ பரப்பு, என்ன எத்தனை மீட்டர் தெரியா பெரிய பரப்பு எழுதியிருப்பாங்க. இல்லை அதில் உங்களை தெரியல. இங்கே வேறு எஞ்சடா 3 கிலோமீட்டர் இங்கடக்கு 5 கிலோமீட்டர் ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து நடக்க வேணும். இப்போ கண்டைக்கு நடந்து என்ன செய்ய போகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், அவ்வளோ தெரியா என்ன 5 கிலோமீட்டர் நடைய நீளமாம். மற்றெல்லாம் பற்றி தெரியல. இங்கே எல்லாம் இதில் நடக்குது. நீங்களே வாசியுங்கள், ஜெர்மனை மொழிபெயர்த்து பாருங்கள். நாங்கள் தான் வந்து நாங்கள் பார்ப்போம்மா. பாருங்க, வந்து பார்க்கிங்க்கு போகலாம். சனமண்டு ஏறத்தால் போகிறேன்னு இவ்வளோ தூரம். இப்போ 400 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம். 4 நாள் பயணம் தானே. இங்கே தண்ணி போதில் கேஸா பண்ணியிருந்தேன் நாங்கள். ஏனெண்டா அந்த வெயில் நேரம் தானே. அப்போ சேனன் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்துருக்கோம். நாங்கள் சுட்காட்லேருந்து வந்தோம். நாங்கள் சுட்காட் ஒவ்வொரு சிட்டி. நீங்கங்க சின்ன சிட்டி. யார் பிரான்ச்சிலேருந்து வந்தேன்? மல்சன் இத்தாலிலேருந்து வந்தவன். ஆப்பிரிக்கா கொரியாவிலேருந்து வந்தான். பாருங்கள், சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டின் பேர் வந்து, இந்த நாட்டின் பேர் என்ன பேரா தெரியுமா? அதுவும் தெரியாதோ? டொச்சிலாந்து தான். சரி, ஓகே. இங்கே ஒரு பாலம் ஒன்றை கடக்க போகின்றோம். சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கடையாக்கள் நின்று களைச்சி போச்சுன்னா அதில் நிற்கணும். வருண் என்ன செய்கிறீங்க? ஓகே, வருண் இன்னும் செய்கிறார். அப்புறம் அடுத்தாக்கள் எடுப்போம். இவர் சூடு ஆறையில் நான் 1 ரூபா கூட செலவழிக்க வந்தேன். அங்கே தான் பார்த்தேன். சும்மா பந்தா விடுறானே. ஒரு ஆள் உண்மை சொன்ன ஒரு ஆள் போய் சொல்லணும். நாட்டு அங்கே அவையும் காட்டுட்டான். இவையும் கொஞ்சம் சிவனை காட்டாமல் போடுனா. அப்போ சிவனை காட்ட அரை காய்ச்சட்டியோட வலிக்கிட்டு நாங்கள் புல்லுடுப்போட வலிக்கிட்டு வர்றாங்க. இப்பொழுது நாங்கள் போகிற இடம் வந்து சாப்பாடு பசிக்குது. அப்போ என்ன போகிறோம்ட்டு என்ன சாப்பிட போகிறோம்ட்டு ஒரு ரெயின் போகுந்தா. இதுதான் இப்பொழுது நாங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டோம். கன தூரம் இதிலிருந்து சாப்பிட போகிறோம். நல்லா கிளியராக கடை பகுதியில் போட்டு எடுத்தால் நல்லா இருக்கும். கீழே இதெல்லாம் பிரிச்சு கடை பாருங்கோ. இருந்து சாப்பிட போகிறோம். இங்கே வருண் நிற்கிறான். வருண் என்ன மாதிரி ஹலஸ்கூட். ஓகே, ஆளுக்கள் வித்தியாசமாக கிடக்குது. என்ன பிள்ளைக்கு வித்தியாசமாக கிடக்குது. நல்ல களைப்பு. வெள்ளையாக்கள் எல்லாம் கறந்து பாருங்க. நாங்கள் இயற்கையால் விளங்கு. நாங்கள் அந்த பெயிண்டில் ஒன்றும் அப்புறம் இல்லை அப்படின்றதால இவரும் பெயிண்டில் ஒன்றும் போடுறது இயற்கையால். இவர் வந்து நித்திரை கொண்டவர். இப்போ எங்களோட சேர்ந்து சாப்பிட்றது ரெடியாக இருக்கிறார். என்ன செய்வேன்? சிக்கித்தா தெய்ய தெய் தை தை. காட்டுக்குள்ள ஆப்பிரிக்க குரங்குகள் 6 வந்திருக்குது. 6ல் 9 ஆப்பிரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குரங்குகள். காட்டுக்கு என்ன செய்ய போகணுன்னு பார்ப்போம். காட்டுக்கு சாப்பாடு குறிக்க போகுது. இதுதான் ஆப்பிரிக்கா குரங்கின்ற தலைவர். என்னோட ஆப்பிரிக்கா குரங்கின்ற தலைவர் என்ன? கொருலா குரங்கு. நடந்து போய் நிற்கிறோம்.
மூண்டிலோண்டு வழியில் நடந்து போகுது நாங்கோ எடுங்க 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 சொல்கிறோம் எடுங்கோ நல்ல சாம்பார் ரொட்டி ஜோக்கெட் வகைகள் தெளிவன் வகைகள் மதுசான் வகைகள் இது வந்து கோலா பண்டா கேக்கு சாப்பிட முடிஞ்சுது என்ன வேறு இந்த பீச் வேணும் நல்ல மாதிரியோ இல்லை பப்பியான மாதிரி வேறு அது என்ன அது வேறு இது வேறு பப்பியான ஆர்கானிக் காசோ உனக்கு இப்பொழுது நேரம் வந்து இரவு 8 மணி மாதிரியே தெரியல இது 8 மணி ஆகுது காட்டு நேரத்தை காட்டு நோமல் நேரத்தை எத்தனை மணி காட்டு 7:20 நேரம் 7 மணி 20 நிமிஷம் 8 மணி ஆக போது பாருங்க சூரியன் எந்த இடத்துல நிற்கிறது ஏன்டா ஐரோப்பாவில் இப்படித்தான் சுமார் வந்தால் அப்படித்தான் அல்ல இந்த பக்கம் இல்லை கிளியராகடா பார்த்துருங்க இப்பொழுது பார்த்தோம்டா இருந்த இடத்த வடிவாக பார்க்கணும் இதை விழுந்துடாக்குதோ தங்கங்கள் வைரங்கள் வந்து பார்த்துட்டு தான் வலிக்கிடுவோம் இதான் நாங்கள் இருந்த இடம் இப்போ வலிக்கிட ஆயுதம் எல்லோரும் வலிக்கிடுறோம் தாமரை எல்லாமே கிடக்கு என்ன அதான் இருக்குது என்ன அதான் குளமாக தான் இருக்குமே என்ன எல்லாம் பூச்சி நிற்காதிரியா அப்படி தான் போல என்ன ஏதோ புது இல்லையில் டாக்குது சரியா நல்ல மேலே பகுதி பூவைக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவ்வளோ அது பண்ணலாம் இப்போ எங்கே போகிறோம்டா பாலமண்டில் படம் எடுக்க போகிறோம் தொங்கு பாலத்தில் படம் எடுக்க போகிறோம் தொங்கு பாலம் டாக்குது கிடைக்க தான் போய் சொன்னால் தான் அந்த படம் வீணாக இருக்கும் ஒரு ஆள் போய் சொல்லணும் ஒரு ஆள் உண்மை சொல்லணும் அப்போனா அந்த வீடியோவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் தெரியும் தானே ஓகே அதாவது இப்போ பாலத்தை கடந்து கொண்டு போகும் பெரிய பாலம் தொங்கு பாலம் எங்க தொங்குது பாலம் மட்டும் தொங்குறதால தொங்கு பாலம் இப்பொழுது பார்த்தீங்களாண்டா ரோசா மரம் கிடக்காம கிடக்கிறத பார்த்து அதுதான் நான் வீடியோ இவர் கால் சூப்புறார் அவர் தோல் அது சுமக்கிறார் நீங்க போன் பிடிக்கிறீங்க நான் வீடியோ எடுக்கிறேன் என்ன எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இங்கே மதிப்பு இல்லை இது வந்து விளையாட்டிடம் சிறுவர்களுக்கான விளையாட்டிடம் கூட இதில் வந்து அதுக்கு வீடியோ எடுக்க சொல்லி போட்டு நிற்குதா பயப்பட போகிறான் அதுக்கும் கண்டு குழந்தைகள் அதை விட நடக்கிறது என்ன டயரில் நடக்கிறது இப்பொழுது நாங்கள் வலிக்கிற போகிறோம் என்னடா குளிர் இருக்குது ஓகே நாரிக்கணும் இல்லையா ஆனால் ஓகே இப்பொழுது அடுத்த கட்ட நடைக்கு அப்படியே அடிக்கொண்டிருக்கிறார் அடுத்த என்ன பிடிங்கோ விதமான விளையாட்டுகள் எல்லாம் இந்த பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ விளையாடி முடிஞ்சுது பண்டு இந்த மணல் காடுக்கு கஷ்டம் பார்ப்போம் யாருக்கு கொண்டு போச்சு பண்டில் கொண்டு புதஞ்சிடாக்குது அடுத்த விளையாட்டு இதிலிருந்து அது வரை நடக்க வேணும் யார் நடக்கிறார்கள் அவர்கள் வெற்றி ஒரு ஆள் நடுவாங்க ஓகே குழந்தையுடன் சாதனை செய்கிறார் 3 அடி எடுக்கல தான் பாப்போம் உங்களுடைய சாதனைகளை எப்படி ஒரு அடி வைக்க தெரியாது
சிவன் சிரிக்கிறான் சிவன் சிரிப்ப சரி சரி ஓகே அவ்வளோ நான் நடந்து ஆடுறேன் நான் இல்ல ஒன்றும் பண்ண அந்த நேரத்துல நான் நடக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு காணப்போ நடந்து வாக்கட்டும் பாருங்க நீங்களா அங்கே போனீங்க வட்டி வட்டி போடுவோம் முடியும் ஓகே இது வந்து ஒரு கால் வைக்கக்கூடிய அளவு ஓகே ஓகே என்ன 4 கால் 4 கால் உங்கள் சாதனை படைக்க முடியும் 4 கால் விடாங்க 4 கால் 4 கால் யா அப்படி வெட்டி அவட செருப்பும் பிரட்டும் ஓ கால் இது நன்னா உணவு என்ன வீட்டில் தள்ளுறதுக்காக எங்கிட்ட மாற்றி தந்துட்டு கிண்ட வாங்கணும் அப்போ தள்ளி கொண்டு இது மேடு அதாவது மேலே போகும் கலைக்கிற களைப்பு உங்களுக்கு தான் தெரியும் நீ என்ன நீ கையில் நடந்து வா இங்கே வீட்டு நடிப்பு விட என்ன அடிப்பு இதோட இந்த வீடியோவை நிறுத்திக் கொள்கின்றோம் இப்பொழுது வீட்டை போய் கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் கதைக்க வேணும் பாய்.